ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணி அயன் பண்ணி வச்சாச்சு. வந்துட்டு ஐப்ரோ போட்டுக்கலாம். லைட் வச்சுதான் ரிங் லைட் வச்சுதான் கிளம்பணும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வந்து தோடு கம்மல் தெரியல போட்டு போவோம். அந்த ஷர்ட் நான் போட்டுட்டு அப்படியே கிளம்பணும். அப்போ ஹலோ கைஸ், டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நானும் சச்சினும் கிளம்பி போயிட்டு இருக்கோம். அதோடைய கெட் ரெடி வித் அஸ் வீடியோ தான் பார்க்க போறீங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வளவளங்க பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ஆக்சுவலா வந்துட்டு நான் போன வீடியோல வந்து காது குத்தி ஃபங்க்ஷன் சொல்றதுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன், காது குத்தல் குத்தெல்லாம் குத்தி எல்லாம் ஒண்ணுதான், காது குத்தின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் சாரி கட்டிட்டு போக மாட்டேன். சும்மா கோவிலுக்குனா கட்டிட்டு போவேன், ஃபங்க்ஷனுக்கு வந்து கட்டிட்டு போக மாட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம சாரி தான் கட்டிட்டு போக போறோம். என்ன சாரி சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதாங்க இன்னைக்கு கட்டிட்டு போக போறோம். இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொங்கல் அப்போ எடுத்த சாரி, அதுதான் இப்ப கட்ட போறேன். நல்லா இருக்கும். இது சிம்பிளா கொஞ்சம் எலகண்டா நல்லா இருக்கும். வந்துட்டு ப்ரீ ப்ளீட் எல்லாம் பண்ணி அயன் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா எனக்கு வந்து இன்ஸ்டன்ட் புடவெல்லாம் கட்ட வராது. வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துட்டு சாரி கட்டிட்டு வந்துட்டேன். இதுதான் நான் ப்ரீ ப்ளீட் பண்ண வச்ச சாரி. ஃபுல்லா கிளம்பிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு அவுட்ஃபிட் காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு மேக்கப் பண்ண போறோம். மேக்கப்னா எனக்கு அவ்வளோ மேக்கப் தெரியாது, எனக்கு தெரிஞ்சது போடுறேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரோஸ் வாட்டர் வச்சு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் கொடுப்பேன். மாய்ஸ்சரைசர் நம்மளால எவ்வளவு சீக்கிரமா கிளம்ப முடியுதோ அவ்வளவு சீக்கிரமா கிளம்பணும். ஏன்னா வந்துட்டு கத்திட்டே இருப்பான் சீக்கிரம் கிளம்பும் சீக்கிரம் கிளம்ப. நானும் சீக்கிரமா கிளம்ப மாட்டேன். ஸோ வந்துட்டு நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். அப்படியே லைட்டா ஃபவுண்டேஷன் லைட்டா போடுவேன். இப்போ வந்து நம்ம காம்பேக்ட் பவுடர் போட்டுப்போம். ஓகே, இதுல போட்டா எனக்கு அளவு தெரியாது, அதனால நான் அதுல போய் போட்டுவேன். இப்போ வந்துட்டு ஐப்ரோ போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ஐ ஷேடோ போட்டுட்டு இல்லைன்னா லிப்ஸ்டிக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எனக்கு ஏன் இந்த சோதனைன்ற போல நான் போயிட்டு கரெக்டா ஐ ஷேடோ போடுறதுக்காக லைட்டா போட்டிருக்கேன் பாருங்க. அது போடலான்ட்டு இப்படி கையெடுத்து கூட கரண்ட் ஆஃப் ஆயிடுது. இவன் இந்த லைட் வச்சுதான் ரிங் லைட் வச்சுதான் கிளம்பணும். கரண்ட் வந்துருச்சு, நானும் வந்து கிளம்பிட்டேன். கரண்ட் இல்லாத அப்பயே வந்து நான் ஐலைனரும் லிப்ஸ்டிக்கு அப்புறம் எல்லாத்தையும் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து தலைவாரிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஜுவல்ஸ் எல்லாம் நானும் கிளம்பிடுவேன். ஒரு சின்ன கமல், ஒரு செயின், வளையல், செப்பல் போட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஹேர் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சட்டை இப்போ நல்லா வருது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம வந்து ஃபைனலா கிளம்பி முடிச்சாச்சு. கமல் செயின் எல்லாம் போட்டு நல்லாதான் இருக்கு. பிளாக் ஷர்ட் தான் நிறைய ஃபங்க்ஷன் போட்டு போயிட்டல, இது ஒரு டைம் தான் போட்டிருக்கு. டிராபிக் கடை மாதிரி இருக்கிறவங்க கமல்லாம் விட்டுட்டு ரைஸ் இந்த லோலாக்கு தான் போட போறேன். அது வந்து கமல் கோல்டு எல்லாம் போட்டா டைம் ஆகும். செயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பெரிய செயின், இது வரைக்கும் டாலர் வரும் செயின் போட்டு போவேன். இப்ப வந்து நம்ம இந்த செயின் தான் போட போறோம். ஏன்னா காது குத்தி தானே, இதுவே நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். போட்டு விடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த செயினே ஓகேவா இல்ல பெரிய செயின் போட்டுக்குவா? நல்லா இருக்காதுடா. ஏதாவது போட்டோ அப்ப போட்டேன். இப்ப வந்து எனக்கு வந்து நான் பெரிய பிள்ளைகிட்டேன், எனக்கு அறிவு வந்துருச்சு. சிம்பிளா நல்லா இருக்குல்ல, அதனாலதான். இந்த பேங்கிள் போடலாமா இல்ல வளையல், கண்ணாடி வளையல் ப்ளூ கலர்ல இருக்கு. ப்ளூ கலர்ல போட்டா நல்லா இருக்குமா? இதெல்லாம் சிம்பிளா போட்டதுனால நம்ம என்கிட்ட இருக்க ஒரே வாட்ச் இதை போட்டுக்கலாம். ஆமா, கவினேஷ் தான் வாட்ச்ட்டான். ஒரு வாட்ச் வந்து ஓடவில்லை. ஆனா இது கொஞ்சம் கோல்டுல இருந்தா நல்லா இருக்கும், சில்வர்ல இருக்காங்க தெரியல. போட்டு போவோம். நான் ரெடிப்பா. அவ்வளவுதான் கைஸ், ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டேன் நானு. சச்சின் வந்து ஆமா சிக்கன் பிரியாணி போடுவாங்க. 2 பின் எடுத்துக்கிறேன். என்ன எது ஃபர்ஸ்ட், அப்புறம் வேர்த்து ஊத்து. ஆல்ரெடி இங்க பாருங்க, இங்கெல்லாம் வந்து
ஷர்ட் மாத்தி. சச்சின் வந்துட்டு காஸ்டியூம் மாத்திட்டானா, அதுவே சூப்பரா தான் இருந்துச்சு. இவர் போயிட்டு மாத்திட்டு வந்துட்டாரு. கெட்டவால மாதிரி இருந்துச்சு, அந்த மாட்டேன். ஏன்னா பிளாக்ல தான் ஏதோ தனி அழகா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு இப்போ உனக்கு. பிகாஸ் ஐ அம் பிளாக் லவர். சரி சரி, அது தொடக்க கூட என் டாப் தான் பாருங்க நான் பண்றது. வாட்ச் போட்டுக்கினாரு, அப்புறம் என்ன போட்டுக்கணும், செயின், வாட்ச், மென்ஸ் ஆர் ஆல்வேஸ் சிம்பிள். பூட்ஸ். இந்த பூட்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது என்னன்னு சொன்னேன், சந்திரமுகி படத்துல சந்திரமுகி படத்துல ஒரு பூட் வருவாரு அந்த மாதிரி இருந்துச்சு சொன்னேன். ஆனா இப்ப நல்லாதான் இருக்கு பாக்க, அழகா இருக்கு. யார் அந்த ஹீரோ? நான் தான் ஹீரோ. சோ கைஸ், நாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம். காது குத்தல் ஃபங்க்ஷன், கரெக்டா சொல்றேன், காது குத்தல் ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம். என்னோட அவுட்ஃபிட் வந்துட்டு சச்சின் வந்துட்டு வீடியோ எடுப்பான். இது ஸ்டாண்ட் வச்சு எடுக்கிறதால என்னால ஃபுல்லா கவர் பண்ண முடியல, பின்னாடி போனாலும் அவ்வளவு தெரியாது, அவன் வந்து எடுப்பான். இதுக்குள்ள வந்துட்டு ஒரு ஹீல்ஸ் இருக்கும், நான் தான் எடுத்து வச்சேன். ஹீல்ஸ் அதை போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டு டப்பால எடுத்து போட்டுருக்கோம். அவ்வளோதான் கைஸ், நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் போயிட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துட்டு அது வந்து இது கூட ஆட் பண்ணி வீடியோ ரன் பண்ணுறோம். பாய். எது ஆமா, அது ஐஸ்கிரீம் சாப்பிட சளி பிடிச்சிக்கும். ஐஸ்கிரீமுக்கு தான் ஸ்பூன் போட்டு சாப்பிடுவாங்க. தெளிவா இருக்கிறான்டா அவன். கட், நான் பிச்சு தரேன். சரி பாய் ஹில். பாய். நாங்க போன பார்த்து பாய். அப்போ இதுக்கு ஆடு மாதிரி கத்துற. அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோட எண்ட்க்கு வந்துட்டோம். பிரியாணி சொல்லி போயிட்டு ஒயிட் ரைஸ். ஆமா guys, பிரியாணி சொல்லிட்டு எக்ஸைட்மெண்டோட ஒரு பிளான் போட்டு சரி சாப்பிடுவோம். அதுக்காக தான் நான் ஃபங்க்ஷனுக்கே போறதே. நான் ஃபங்க்ஷனுக்கே போக மாட்டேன். போன ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு முன்னாடிலாம் ஒரு 2 ஃபங்க்ஷன் தான் அட்டென்ட் பண்றேன் நினைக்கிறேன், 2 தானே. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஃபங்க்ஷன் கூட நான் போகவே மாட்டேன், அவன் மட்டும் தான் போவான். ஆனா வந்து ஒயிட் ரைஸ், ஆனா அதுவும் நல்லா தானே இருந்துச்சு. காரக்குழம்பு, அப்புறம் சாம்பார், அப்புறம் சூப்பரா இருந்துச்சு guys. நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சுனி சச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.